சாயந்தரம் பாருங்க நாங்கள் வந்து பெயில் எடுத்துட்டோம், டிஎம்கேவோட அட்வொகேட் விங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்து இப்படி கையெல்லாம் அசைச்சாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன ஒரு பர்சன், போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆன பர்சன், பெண்களை அந்தளவுக்கு இழிவாக பேசக்கூடிய ஒரு நபரை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக இப்படி ஆட்டக்கூடிய ஒரே கட்சினா, ஒரே கிளடுகள் கொண்ட கட்சினா இந்த திமுக தான். ஜென்சின்னு சொல்கிறாங்க. நான் ஒவ்வொருத்தங்களையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவேன். எல்லாத்துக்கு வயசும் 30, 35, 40, 50. இதுக்கெல்லாம் ஜென்சியா. 2000க்கு மேலே பிறந்தது தான் ஜென்சி. 2000க்கு மேலே பிறந்ததெல்லாம் ஜென்சினா எப்படியா 30 வயசு உள்ளவன் இந்த ஜென்சி கூட்டத்துக்குள்ளே வருவான்? இவன் எல்லாம் பண்ணி கூட்ட மாதிரி ஓடி வராங்க. இவன் எல்லாம் வந்து ஜென்சி கூட்டத்துக்கு. சரி, இது யார் வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அடையாளத்தை எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த புகைப்படம், இந்த வீடியோலாம் பாருங்களேன். எந்த அளவுக்கு ஸ்மோக் பண்ணி பெண்களை அநாகரிகமாக பேசி பொது வழியில் எப்படி பேசணும்னு தெரியாமல் அந்தளவுக்கு பேசக்கூடிய நபரை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதில் ஒரு நம்ம ஜூலி வேறு. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூலியோட லட்சணத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஜூலி கேஸ் என்னாச்சு பிரதர், ஜூலி கேஸ் என்னாச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள், அப்டேட் சொல்லுங்கள். ரொம்ப இது கத்திட்டு இருக்கு. என்ன பண்ண